அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழர்கள் எப்படி பொருளாதார நல்லா கேட்டுக்கணும், தமிழர்கள் கையில காசு வராம பொருளாதார அடிமையாக நம்மை ஆக்கினார்கள் இந்த திராவிடர்கள் அப்படின்றத இந்த காணொளி. திராவிட இலுமினாட்டிகள் அப்படின்ற இந்த தொடர்ல பாகம் 3, பொருளாதார அடிமையான தமிழன். வாங்க காணொலிக்குள்ளார போவோம். சரி, இந்த காணொலி முதலால எதனால எடுக்கப்பட்டது அப்படின்னா, இப்ப இந்த திராவிடம் ஈவே ராமசாமி நாயக்கர் திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல விதைத்து அந்த புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பெருசாகி இது தமிழ்நாடு முழுக்கவே பரவி தமிழர்களை எப்படி இந்த திராவிடம் அப்படின்ற புற்றுநோய் அழித்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் இந்த காணொலி. இந்த காணொலியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். அது என்ன தெரியுமா? எப்படி பக்கத்திலே இருந்து நைச்சியமா பேசி பார்ப்பனர்கள் மீது பழியை தூக்கி போட்டுட்டு தமிழர்களை பொருளாதார அடிமையாக்கினார்கள் இந்த தெலுங்கர்கள் அப்படின்றத இந்த காணொலியில நீங்க இப்ப இந்த காணொலிய பல துறைகளா நம்ம பிரிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல பல துறைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு துறை ரியல் எஸ்டேட், அதாவது கட்டுமான பணிகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், நிலங்கள். இதுதான் முதல்ல நம்ம எடுத்துக்கிற தலைப்பு. இந்த தலைப்புல நான் உங்களுக்கு 2 இடங்களை மேற்கோள் காட்டி சொல்ல போறேன். இந்த காணொலியை நீங்க முழுசா பாத்தீங்கனாலே உங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். சரி, முதல்ல இந்த ரியல் எஸ்டேட், இந்த கட்டுமான பணிகளை எடுத்துப்போம். அதாவது நிலம் சார்ந்தது. இப்ப இந்த G Square அப்படின்ற இந்த நிறுவனத்தை நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் அவர்களோட ஆட்களும் சேர்ந்து கட்டுப்படுத்துறாங்க. அவங்க திருவள்ளூர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து நிலங்களும் வாங்கி விற்பதை இவங்க சட்டப்பூர்வமா G Square மூலமா பண்ணி அதுல இருந்து பண காசு சம்பாதிக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் அறிந்தது. ஆனா அதை தாண்டி அவர்கள் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் எப்படி ஒரு வேறுபாட்டை காண்பிக்கின்றனர். ஒரு 2 இடங்களை எடுத்துப்போம். சரிங்களா? இப்ப சென்னை அப்படின்னு நம்மளுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வரும். சரிங்களா? ஐயா மாப்போசி தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரணும். ஏன்னா அந்த சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சென்னை அப்படின்ற நகரம் இருந்திருக்காது. ஏன்னா அதை தெலுங்கர்கள் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டத்துல தமிழரசு கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை நிறுவி ஐயா மாப்போசி வடக்கு எல்லையில நம்மளோட எல்லைகள் எது அப்படின்றது தெளிவா போரிட்டு ஓரளவுக்கு திருத்தணியை மீட்டெடுத்தாங்க. அதே மாதிரி தெற்கு எல்லையில போயிட்டு மார்ஷல் நேசமணி, குஞ்சன் நாடார் இவங்களோட சேர்ந்து அங்கு கேரளாக்கு போக வேண்டிய நிலங்களை நம்மளுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப இது ரொம்ப மிகப்பெரிய போராட்டங்கள். ஆனா இதை தாண்டி சென்னையை தெலுங்கர்கள் குறிவைத்து சென்னை எங்களோடது அப்படின்னு சண்டை போட்டப்ப இல்லை, சென்னை தமிழர்களோடது அப்படின்னு இங்கு ஒரு போராட்டம் நடத்தி அதை மீட்டெடு கொடுத்தவர் மாப்போசி. இப்ப இந்த மாப்போசி ஐயா எதனால ராஜாஜி ஆதரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா ராஜாஜி ஒரு விஷயம் தெளிவா இருந்தாங்க. என்னன்னா, தமிழர்களுக்கானது சென்னை, இது எந்த காலத்தை கொண்டும் தெலுங்கர்களுக்கு போகக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்ப ஐயா ராஜாஜியா மாப்போசி ஆதரிச்சு சென்னையை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தாங்க. ஆனா ஐயா மாப்போசி மேல வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு அவர் ஒரு பார்ப்பானை ஆதரிச்சான், பார்ப்பன அடிவருடி அப்படின்றது. ஆனா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா சென்னை தமிழர்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக போராடியவர் மாப்போசி. சரிங்களா? இப்ப இது நல்லா புரியுது நம்மளுக்கு. இந்த இடத்துல சென்னையில 2 இடங்களை எடுத்துப்போம். அப்பதான் உங்களுக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள், மிக முக்கியமாக தெலுங்கு இனவெறி கொண்ட ஐயா கருணாநிதி எப்படி தமிழர்களை தாழ்வாகவும் தெலுங்கர்களை நல்லா உயர்த்தியும் சென்னையில வழி நடத்தினார் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதாவது 2 இடங்கள். முதல் இடம், இப்ப சென்னை அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது வட சென்னை தான். ஏன்னா சென்னை அப்படின்னாலே ஆதிக்குடிகள் நிரம்பிய ஒரு இடம். அது வட சென்னை தான் முதல்ல சென்னை அப்படிம்பாங்க. இப்ப இந்த தெற்கு சென்னை இதெல்லாம் தீநகர் இதெல்லாம் இப்ப வந்தது இல்லையா? அப்ப அந்த வடக்கு சென்னையில திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. திருவொற்றியூர் அப்படின்றது ஒரு இடம். நான் 2021 தேர்தலுக்கு சீமான் அண்ணன் அங்கதான் போட்டியிட்டாங்க. அங்க வாக்கு செலுத்தினேன், தஞ்சாவூர்ல வாக்கு செலுத்தினேன். ஆனா திருவொற்றியூர்ல அண்ணன் பரப்புரைக்கு போனப்போ போயிருந்தேன். இப்ப இந்த திருவொற்றியூர்ல மிக அதிகமாக, சென்னை அப்படின்ற அந்த நகரத்துல மிக அதிகமாக தமிழர்கள் வசிக்கின்ற பகுதின்னா திருவொற்றியூர் தான். ஏன்னா தமிழ் சமூகங்கள் திருவொற்றியூரை ஒட்டி நிறைய வசிப்பாங்க. இப்ப இந்த திருவொற்றியூர்ல நீங்க போயிட்டு தாழங்குப்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அண்ணன் இந்த துண்டறிக்கை கொடுக்க போனாங்க. எனக்கு என்னன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது. இது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில நான் பேசியிருக்கேன். அதாவது வீடு இருக்கும், வீட்டுக்கு வெளியில காலை வைக்கிறப்ப அந்த இடத்துல சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சாக்கடை, திறந்த வெளி சாக்கடை, அது ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சாக்கடைக்கு மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நெகிழியும் குழைமும் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த சாக்கடைக்கு அருகில குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்க. திராவிட மாடல் ஆட்சி, உலகத்திற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சி சாக்கடைக்கு திறந்து கிடக்குது. இந்த சாக்கடைக்கு அருகில் குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடுவாங்க, நெகிழி குழைமைகள் போயிட்டு இருக்கும்.
இந்த இடத்துல மழை எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடமே நாறி போயிடும். அண்ணன் வந்து போறாங்க துண்டறிக்கை கொடுக்கறதுக்காக. எனக்கெல்லாம் அப்படி ஒரு இடம் இருக்குன்னு என்னால் நம்ப முடியல. ஆனா எதனாலடா இது இப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப நாளா புரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இவனுங்க திருவொற்றியூரை ஒரு குப்பை இருக்கிற ஒரு நகரமாக மாத்தணும். எங்க பார்த்தாலும் சாம்பல். திருவொற்றியூர் கிட்ட போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் சென்னையில இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. திருவொற்றியூர்ல எதை போட்டாலும் எரிக்கிறாங்க, எங்க பட்டாலும் குப்பையும் கூழமா இருக்கு. ஆனா நீங்க நல்லா நுட்பமா பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் கடலுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு இடம். கடலுக்கு அருகில் இருக்கின்ற இடத்துக்கு ரியல் எஸ்டேட்ல வேல்யூ அதிகம். அதாவது ரியல் எஸ்டேட் மதிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடம்லாம் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கின்றதோ அதற்கு மதிப்பு அதிகமா இருக்கணும். அப்ப நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் அழகாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கடல் அங்க ஒரு சின்ன ஒரு ஆறும் போகும். அந்த ஆறும் சுத்தமா இருந்துச்சுன்னா அதோட எல்லை வந்து விலை வந்து அதிகமா விற்கும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா தமிழன் அதிகமா வாழ்கின்ற பகுதிகள் நாம குப்பை மேடா மாற்றணும் அப்படின்னு தெளிவா திட்டமிட்டு துல்லியமா திருவொற்றியூரை குப்பை மேடா மாத்திட்டாங்க இந்த திராவிட ஆட்சியாளர். சரி, ஒப்பீட்டு அளவுக்கு இன்னொரு இடத்தை நம்ம எடுத்துப்போம். அது அண்ணா நகர். சென்னையில அண்ணா நகர். சென்னையில அண்ணா நகர் அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? ரொம்ப சுத்தமா இருக்கும், ரொம்ப பாஷா இருக்கும், மிக விலை உயர்ந்த இடங்கள், அது எல்லாருமே பணக்காரர்களா வசிப்பாங்க. ஆனா அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் அங்கு தெலுங்கு பேசுகின்ற மக்கள் மிக அதிகமாக வசிக்கின்ற ஒரு பகுதி அண்ணா நகர் அப்படின்றது. அப்ப அந்த அண்ணா நகர் வருவதற்கு முன்பவே ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சோபன் பாபுன்னு நினைக்கிறேன் அந்த நடிகர், இந்த இடத்துல வாங்கி போடுங்க, இந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகுன்றது அப்படின்னு. அப்பனா தெலுங்கர்கள் முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க. சென்னையை மாப்போசி மீட்டுட்டாரு. ஆனா இந்த சென்னையை நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்ம திராவிடம் அப்படின்ற பெயர்ல சென்னையை தமிழனுக்கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு அண்ணா நகர்ல இப்போ ஒரு கிரவுண்டு விலை என்ன? இத்தனைக்கும் அண்ணா நகர்ல கடல்லாம் கிடையாது. அண்ணா நகர்ல நதிகள் பெரிய அளவுல ஓடுறது கிடையாது. ஆனா அண்ணா நகர் சுத்தமாக இருக்கின்றது. தெலுங்கர்கள் அங்கு அதிகமா வசிக்கின்றதுனால அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதோட ரியல் எஸ்டேட் விலையை அதிகமாக்கிட்டாங்க. ஆனா தமிழர்கள் அதிகமா இருக்கின்ற திருவொற்றியூர் பகுதியை குப்பை குளமா மாத்தினாங்க. இந்த ஒரே ஒரு சான்று போதும் இவங்க ரியல் எஸ்டேட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு நல்லா புரியுதா நான் என்ன சொல்றது? அப்ப அண்ணா நகர்ல போய் இந்த குப்பை குளங்கள் எல்லாம் போட, அண்ணா நகர்ல போயிட்டு இந்த சாம்பல் எல்லாம் கொட்டுங்களேன், அண்ணா நகர்ல தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கும் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா தெலுங்கர்கள் அதிகமா வசிக்கின்ற பகுதியில நாங்க அதை பண்ண விட மாட்டோம். நாங்க ஒரு கிரவுண்டு வாங்குறோம், ஒரு கிரவுண்டு நிலம் வாங்குறோம். நாங்க வாங்கினோம்னா அது 2 கோடிக்கு வாங்கணும்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை நான் வந்து 10 கோடிக்கு 20 கோடிக்கு விற்கணும். ஆனா தமிழன் ஒரு இடத்துல நிலம் வாங்குறான் அப்படின்னா தமிழர்கள் அதிகமா வாழ்கின்றாங்கன்னா அதை குப்பை கூலமாக்கி அந்த இடத்தை நாசம் பண்ணி அந்த இடத்துக்கான மதிப்பை நாங்கள் கம்மியாக்கும். ஏன்னா தமிழன்கிட்ட பொருளாதாரம் போகக்கூடாது அப்படின்னு இந்த தெலுங்கு இனவெறி கூட்டம் முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் உட்காந்து சிந்திச்சீங்கன்னா தான் தெரியும் என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப இந்த அண்ணா நகரோட சட்டசபை உறுப்பினர் யாரு? அவர் ஒரு தெலுங்கு. அவரோட மகன்னா நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிவருடி. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, இனத்தோட தான் சேரும். இப்ப இந்த ரியல் எஸ்டேட்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சென்னையில இருக்கிற டாப் 10 பில்டர்ஸ், அதாவது கட்டுமானம் பண்ணுகின்ற இந்த கட்டுமான நிறுவனங்கள்ல எத்தனை தமிழர்களோடது? நல்லா புரிஞ்சுக்கணும். 90% தமிழர்கள் இருக்காங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழர்களுக்காக பாடுபட்டவர். ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழர்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்னா தமிழர்கள் தானே பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் தமிழ்நாட்டில். எப்படி தெலுங்கர்கள் விளங்குகின்றனர்? அடிப்படை கேள்வி தானே. ஈவேரா வந்து மூத்திர சட்டியை தூக்கிட்டு தமிழர்களுக்காக பாடுபட்டார்னு ஒரு கூட்டம் பொய் சொல்லுது. ஏன் தமிழன் வந்து பொருளாதாரத்துல சிறந்து விளங்காம தெலுங்கர்களா சிறந்து விளங்குகின்றனர்? அப்ப அதற்கான விடை என்ன அப்படின்னா, ஈவேரா திராவிடம் அப்படின்ற அந்த கேன்சர், அந்த புற்றுநோயை உருவாக்குறதுக்கான விதையை போட்டுட்டாரு. அது கருணாநிதி ஆட்சியிலையும் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் இப்ப அண்ணன் உதயநிதி வந்தோடனே வெட்ட வெளிச்சமா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னையில தமிழர்கள் அதிகமா வாழ்கின்ற 90% தமிழர்கள் வசிக்கின்ற தமிழ்நாட்டில் சென்னையில டாப் 10 முதல் 10 இடங்கள்ல எத்தனை தமிழர்கள் கட்டுமான நிறுவனங்கள்ல வச்சிருக்காங்க? அப்ப அது இல்ல. அப்ப நீங்க உண்மையாவே போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 நிறுவனங்கள்ல தெலுங்கர்கள் உரிமையாளர்களா இருப்பாங்க. தெலுங்கு பேசுற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். இது நீங்க முழுக்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க தெலுங்கு பேசுற மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அவர்கள்கிட்ட தமிழர்கள் போய் காசை கொடுப்போம். இது ஒரு சர்க்குலர் எக்கானமி. இன்னும் வரிசையா வரும். இந்த சர்க்குலர் எக்கானமினா என்னன்னா, அதாவது தெலுங்கர்கள் முதலாளிகள் இருப்பாங்க. தெலுங்கர்கள் தங்கள் ஆட்களை வேலைக்கு வைத்திருப்பார்கள், ஊதியம் கொடுப்பாங்க. தெலுங்கர்கள் எல்லா இடங்களையும் முன்னணியில இருப்பாங்க.
ஆனா இந்த சர்க்குலர் எக்கானமில இவங்களுக்கு போய் காசை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் போய் நம்ம இடத்த வாங்குவோம். ஒரு வீடு வாங்குறோம், ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரிதான் உங்களுக்கு நடக்கும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை அப்படின்ற மாநகரத்தை தெலுங்கர்களிடம் தாரை வார்த்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு. இதுக்கு நான் ஒரே ஒரு சான்று மட்டும் தரேன். ஒரு ஐயா ஒருத்தர் கோதாவரின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆந்திரால, அங்க பிறந்திருக்காரு. அவரு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்யறாரு. என்ன செய்யறாரு? ரியல் எஸ்டேட்ல செல்ஃப் மேட் பில்லியனர் அப்படின்ட்டு. அந்த ஐயாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசா ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டு அதுல வந்து அவர் வந்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் எல்லாம் வரிசையா தமிழ நிற்பான். அதாவது பஞ்ச பராரியா மாத்திட்டாங்க, நம்மள பிச்சை எடுக்கிற கூட்டமா மாத்திட்டாங்க, நம்ம எல்லாம் வரிசையா நிற்போம். அந்த தெலுங்கு ஐயா வந்து நம்மளுக்கு பொருட்கள்லாம் கொடுத்து கையெடுத்து கும்பிடுவார். எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. திரைப்படங்கள் தோற்று விடுங்க இவங்க பண்ற வேலை. திரைப்படம் அதே ஐயா என்ன பண்ணுவார்னா, இங்க அமெரிக்காவுக்கு ஒரு அமெரிக்கால தமிழ் சங்கங்கள் நடக்கிறதுக்கு காசு கொடுப்பாரு, தன்னை முன்னிறுத்திப்பாரு, தன்னை பற்றி ஆவணப்படங்கள் போட வைப்பாரு. அப்படியே இவரெல்லாம் ஏய் திருட்டு பசங்களா இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, இங்க இருக்கிற பினாமிகள், இந்த ஒருத்தவர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல ஒரு பினாமி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கலாம், அந்த பினாமி ரிட்டையர்ட் ரவுடி, மன்னிக்கணும் ரிட்டையர்ட் நடிகர், அந்த நடிகருக்கு போய் பார்ப்பாரு. இங்க வேற யாரெல்லாம் அங்க அமெரிக்கா, அதாவது தமிழ்நாட்டுல திருடுற பணம், தமிழனோட வரி பணம், தமிழர்களுக்கு மலைகளை நொறுக்கி காசாக்குறது, தமிழர்களின் மண்ணை விற்று காசு, அந்த காசை எப்படி அமெரிக்காவுக்கு முதலீடு பண்றதுன்னு உட்காந்து பேசுவாங்க. புரிஞ்சுங்க. அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு, அரௌண்ட் த வேர்ல்டு அவங்க வந்து தமிழர்களின் வரி பணத்தையும் தமிழர்களின் வள கொள்ளையையும் எப்படி போய் முதலீடு பண்ணுவது அப்படின்னு பார்த்து ஆட்களை நியமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? அப்ப ரியல் எஸ்டேட்ல இது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த இடங்கள்லாம் எடுத்துங்க, பெரிய பெரிய மாநகரங்கள், திருச்சியெல்லாம், எத்தனை இடத்துல தமிழனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நடத்துகின்ற அந்த கட்டுமான நிறுவனம் எத்தனை தமிழர்கள் வைத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை. எதுலையுமே தமிழனுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா தமிழன் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட இனவெறியெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கவே முடியாதுங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. உலகத்துல இப்படி ஒரு கேடுகட்ட கிரிமினல்ஸ் நீங்க பார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப இது ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட்ல இன்னொன்னு பண்றாங்க, என்ன தெரியுமா? ரியல் எஸ்டேட்டுக்கு சிமெண்ட் வாங்கணும். இப்ப தமிழர்கள் வீடு கட்டுறாங்கன்னா சிமெண்ட் வாங்கணும். அந்த சிமெண்ட் வாங்குறது கூட அவங்க தான் வச்சிருப்பாங்க. நீங்க தெற்க போய் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி தாண்டி பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரி, எல்லாம் சிமெண்ட் ஃபேக்டரி. அரியலூர் பார்த்தா சிமெண்ட் ஃபேக்டரி. அரியலூர் தமிழ்நாட்டுல இருக்கு, ஆனா அந்த சிமெண்ட் ஃபேக்டரி முதலாளி எல்லாம் தெலுங்கர்களா இருப்பாங்க. அப்ப நம்ம சிமெண்ட் காசு கொடுத்து வாங்கினா கூட தெலுங்குகிட்ட தான் காசு கொடுத்து வாங்க. எப்படி பாருங்க இது. அப்ப இந்த ஈவேரா யாருக்காக வேலை செஞ்சார்? ஈவேரா எதுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல சிலை வச்சு விட்டு வச்சிருக்கோம் இந்த சிலைகள் எல்லாம்? அப்ப தெலுங்கர்கள் தமிழர்களை பொருளாதார ரீதியை அடிமையாக்குவதற்காக தான் இந்த ஈவேராவோட குறியீடு தேவைப்படுகின்றது. பாப்பான் பாரு நம்மளை பாப்பான்ட்ட காமிச்சிட்டு நம்மளை கொண்டுட்டானுங்க அவங்க. இப்ப இது ரியல் எஸ்டேட் பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான இன்னொரு தலைப்பு, கல்வி. கல்வியில என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுகள் வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க இல்லையா? என்னென்ப ஏனே எழுத்தென்ப இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இது வந்து குறள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அப்ப கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் தர இனம் தமிழினம். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் கல்வி கற்க கூடாது அப்படின்னு சொன்னது பார்ப்பனர்கள்ல விஜயநகர படைத்தலைவர்கள் தெலுங்கர்கள் தான். ஏன்னா இந்த நாட்டுக்கு வந்தோடனே அவங்க ஒண்ணு முடிவு பண்றாங்க, நம்ம ஆட்கள் ஆந்திரால இருந்து கூட்டிட்டு வந்து எல்லா தெலுங்கர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துடணும். அரசாங்க பக்கத்துல அவங்க தான் இருப்பாங்க. அப்ப தமிழனுக்கு கல்வி போச்சுன்னா அவன் இந்த நாட்டை கேட்பான், அவன் சிந்திப்பான். இந்த நாட்டை அவனுக்கு போக கூடாதுன்னா கல்வி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது நான் சொல்ல, திராவிட கழகமே சொல்லியிருக்கல, ஐயோ தமிழனுக்கு கல்வி இல்லை, தமிழனுக்கு கல்வி இல்லை, பாப்பான்லாம் இல்லை, இவங்க தான் பண்ணது அந்த வேலையை. அப்ப இவனுக்கு முடிவு பண்றாங்க, விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் கல்வி நிலையங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஒரே ஒரு சான்றோட நான் சொல்றேன். தனலட்சுமி சீனிவாசன் இப்ப சமீபத்துல இந்த கிட்னி திருட்டு கிடையாது, முறைகேடு, நம்ம அண்ணா மாசம் சொல்றாங்க. அந்த முறைகேட்டுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த தனலட்சுமி சீனிவாசன் நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்துபவர் ஒரு தெலுங்கர், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஐயா தன்னுடைய ரெட்டியார் மாநாட்டுல போய் தன்னுடைய ஜாதி பெருமையை பேசினார். இவங்க பேசுறப்பெல்லாம் அமைதியா பேசுவாங்க. ஆனா காரியம் செய்யறப்ப, வினை செய்யறப்ப ராஜநாகத்தை விட மிக அதிகமான விஷத்தன்மை கொண்டு நம்மளை கொன்னுடுவாங்க. சரிங்களா? இப்ப சமீபத்துல அந்த தனலட்சுமி சீனிவாசன்ல இந்த கிட்னி முறைகேடு நடந்துச்சு. அப்பா அவரு சொல்றாரு ஒரு விஷயத்த, என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா 7000 கோடி எனக்கு சொத்து வச்சிருக்காரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த. நல்லா பாத்துக்க, இதெல்லாம் தமிழினம் இதெல்லாம் பாத்துக்கணும். சரிங்களா? அப்ப அவர் இன்னொன்னு சொல்றாரு, எங்க அப்பா 15 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு அப்படின்னு. என்ன வேலை செய்யறாங்க இவங்க? கல்வி நிலையங்கள் வச்சிருக்காங்க. இந்த கல்வி நிலையத்தை தனலட்சுமி சீனிவாசன் இந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த நடத்த வேண்டும் என்று சொன்னதையா ஐயா கருணாநிதி.
பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஆர் ஆசா இதை சமீபத்துல ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாங்க. திருச்சியில இருக்கிறப்ப, இந்த பெரம்பலூர் இந்த பகுதியில் இருக்கிறப்ப அவர் போறாரு. அவர் பார்த்தோன்னே சரி ஒரு கல்வி நிலையம் ஆரம்பிய, கல்லூரி ஆரம்பியன்னு கருணாநிதி சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா கருணாநிதிக்கு ரொம்ப நல்லா தெரியும், தமிழ்நாட்டுல தமிழன் கல்வியை நேசிச்சு வாசிப்பான். அப்ப அதை அவனுக்கு இலவசமா கொடுக்க கூடாது. அப்ப என்ன பண்றது? யார் யாரெல்லாம் ரெட்டியார் சமூகமோ, யார் யாரெல்லாம் நாயுடு சமூகம், யார் யாரெல்லாம் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் அனைவருக்கும் கல்வி நிலையங்கள் வைத்து கொடுத்த வேண்டும். தமிழன் காசு கொடுத்து கல்வி இவங்ககிட்ட கொடுக்கணும். அப்ப இவன் பணக்காரனாவான், தமிழன் கல்வி மட்டும் படிச்சுட்டு எங்கேயாச்சும் போய் வேலையை மட்டும் பார்க்கட்டும். இது ஐயா கருணாநிதி மனதில் உதித்த ஒரு சிந்தனை. இந்த சர்க்குலர் எனாமியை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 550 கிட்ட பொறியியல் கல்லூரி இருக்கு அப்படின்றாங்க. இந்த பொறியியல் கல்லூரிகள், பெரும்பான்மையான பொறியியல் கல்லூரிகள் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்ற பேர்ல தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. என்னன்னா, நீங்க விண்ணப்பம் கொடுக்கணும், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, எனக்கு இங்க நான் கல்லூரி ஆரம்பிக்கணும். அப்ப லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி என்னன்னா மொழி சிறுபான்மை அப்படின்றது. அப்ப பாத்துக்கோ, நாம சொன்னா குதிப்பாங்க. ஆனா அவர்கள் தங்களை மொழி சிறுபான்மையினர் சொல்லிட்டு தான் இந்த பொறியியல் கல்லூரிகளை ஆரம்பிக்கிறாங்க. பொறியியல் கல்லூரி ஆரம்பிச்சா நம்ம ஆளுங்க போய் பொறியியல் படிக்கணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு போய் சேர்க்கிறப்ப காசை தமிழன் கொண்டு போய் தெலுங்கர்கள் கிட்ட கொடுக்குறான். தெலுங்கர்கள் 7,000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. இதான நடக்குது. தமிழ்நாடு முழுக்கவே நீங்க எடுத்துங்க, தமிழ்நாடு முழுக்கவே நீங்க எடுத்தீங்க, யார் யார் கல்வி நிலையங்கள் வச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் அது தெலுங்கர்களா தான் இருக்கும். இப்ப இதுல ஒண்ணு ஆந்திரால கல்வி நிலையங்கள் இருக்குல்ல, அந்த ஆந்திரால இருக்கிற கல்வி நிலையங்கள் எத்தனை தமிழர்கள் வைத்திருக்காங்க? கிடையாது. கர்நாடகால கல்வி நிலையங்கள் இருக்குல்ல, அந்த கர்நாடக கல்வி நிலையங்கள் எத்தனை தமிழர்கள் வைத்திருக்காங்க? கிடையாது. கேரளால கல்வி நிலையங்கள் அதுல தமிழர்கள் கிடையாது. ஏன்னா மலையாளிகளுக்கான காசை கொடுப்பான். என்னால நிறுவனம் வச்சு நடத்தினா நான் போய் காசு கொடுக்குறேன். கன்னடர்களுக்கான நிறுவனத்தை வச்சு நடத்தினா காசு கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழர்கள் படிக்கணும், தெலுங்கர்கள் நிறுவனங்கள் வச்சிருப்பாங்க, நாம போய் காசை கொடுப்போம். அப்ப கல்வி நிலையங்கள் போச்சு. இந்த கல்வி நிலையங்கள் நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா 207 பள்ளிகளை இப்ப மூடிருக்காங்க, அரசாங்க பள்ளிகளை இப்ப மூடிருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ். கருணாநிதி குடும்பம் என்ன பதவி கொடுத்தாலும் தமிழனுக்கு எதிராகவே தெலுங்கர்களுக்கு அடிமையா இருந்து பழக்கப்பட்ட ஒரு ஆள் அவர் இல்லையா? அந்த அண்ணன் 207 பள்ளிகளை மூடுறாங்க. மூடிட்டு அங்கு என்ன பண்ணுவாங்க? வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழர்கள் போய் படிக்கணுமா? அப்ப படிக்கிறப்ப யாராச்சும் ஒரு தெலுங்கரை கூட்டு ஆந்திரால இருந்து கூட்டி இப்ப பள்ளி நிறுவனங்களை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துங்க, நம் கண் முன்னாடியே நம் நாட்டையும் நம் இனத்தையும் நம் பொருளாதாரத்தையும் சுரண்டு போவோம் தெலுங்கர்கள் தானே தவிர பார்ப்பனர்கள் அல்ல. இது உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மை இல்லைன்னா வாங்க 550 பள்ளிக்கூடத்தை எடுப்போம். அந்த 550 பள்ளிக்கூடத்தின் நிறுவனர்கள் யாருன்னு பார்ப்போம். இதே தனலட்சுமி சீனிவாசன் இப்ப ஐயா ஆண்டாளழகர் கல்லூரி, நம்ம ஐயா பெருமதிப்பிற்கும் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச கல்லூரியை வாங்கினாங்க. ஏன் வாங்கினாங்க? தன் இனத்தை சேர்ந்தவன் ஆரம்பிச்சா நான் தான் வாங்குவேன்னு சர்க்குலர் எக்கானமிக்குள்ளார கொண்டு வச்சுக்கிட்டாங்க. வெளியில வந்துச்சா செய்தி? வரல. அப்ப தெலுங்கர்கள் தங்களுக்குள்ளார ஒரு ஒப்பந்தமோடு ஒற்றுமையா இருந்து தமிழனை அடிமையாக்கிட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா அது? அப்புறம் எதுக்கு நீ பார்ப்பன சொன்ன? நீ எதுக்கு பார்ப்பனன்னு சொன்ன? அப்ப கல்வி நிலையங்கள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்ப எதனால அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சீமானந்தன் ஆட்சியில் தரமான கல்வி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னு புரியுதா? பாத்துங்க, நம்மளை கொன்னுடுவாங்க உங்க காசால இப்ப குழந்தைகளை கொல்ற மாதிரி நம்மளை கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலினும் ஐயா ஸ்டாலினும் யாரோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு தெரியல. அது நடக்க போகின்றது. சரி, இப்ப அடுத்தது கல்வி ரியல் எஸ்டேட் முடிச்சிட்டோம், கல்வி முடிச்சிட்டோம். அடுத்தது மருத்துவமனை. இதே தனலட்சுமி சீனிவாசன் என்ன பண்றாருன்னா மருத்துவமனை வச்சிருக்காரு. அதாவது தமிழன் கொடுக்குற காசுல, கல்வி கொண்டு கொடுக்குற காசுல தனக்கு என்ன வேணுமோ அதை வச்சு ஒரு மருத்துவமனை ஒண்ணு ஆரம்பி. இப்ப தமிழர்கள் அவங்க மருத்துவமனையிலையும் போய் சேருவாங்க. பாத்துங்க, நீங்க நம்ம பயன்பாட்டாளர்கள், அவங்க உற்பத்தியாளர்கள். அப்ப அந்த மருத்துவமனையில நம்ம போய் சேர்றப்ப நம்மளோட ஏழ்மையும் வறுமையும் பயன்படுத்தி தமிழன்ட்ட தான் காசு இல்லையே, அப்ப என்ன பண்ணுவாங்க? கிட்னியை திருடிடுவாங்க. கிட்னியை முறைகேடா எடுத்துருவாங்க. முறைகேடுன்னு தான் சொல்லணும், திருடன்னு சொல்லக்கூடாது. அப்ப பாத்துக்க, அவங்களுக்கு 7,000 கோடிக்கு சொத்து இருக்கு, 15 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி தமிழனோட கிட்னி வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க பேராசைக்குப்பா அளவே கிடையாது, அளவே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன்ல, உலகத்துல இவ்வளவு பேராசை பிடிச்ச திராவிட ஒரு இனத்தை, தெலுங்கு இனவெறி கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. இப்ப இதுல ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். தமிழ்நாட்டுல டாப் 5 மெடிக்கல், அதாவது மருத்துவமனைகள் என்னென்ன? முதல் 5 இடத்துல இருக்கிற மருத்துவமனைகள் என்னென்ன சொல்லுங்க. 1 அப்பல்லோ, அதுவும் அவங்க ஆந்திரால இருந்து இருக்கிற ரெட்டியார்கள். 2வது காவிரி மருத்துவமனை, இங்க இருக்கிற ரெட்டியார்கள். அப்ப எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? சரி, அவராச்சும் மருத்துவர், இவருக்கு எப்படி காசு வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. அதாவது இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கு அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மண்ணை உடைக்கிறது, மலையை உடைக்கிறது, இதனால காசு. ஏன்னா 2 லட்ச ரூபா தான் சம்பளம். 5 வருஷத்துக்கு 1,20,00,000 ரூபா தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருக்கிற அவங்களுக்கு ஊதியம். ஆனா இவங்க ஆயிரக்கணக்கான கோடி, 2000 கணக்கான கோடி திருடி தங்களுக்கு வேண்டிய ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றது,
தங்களுக்கு வேண்டிய பள்ளிக்கூடங்கள்ல பினாமியை வச்சு முதலீடு பண்றது, தங்களுக்கு வேண்டிய ஆட்களை மருத்துவமனைகள் வச்சு முதலீடு பண்றது. அப்ப தமிழன் மருந்து வாங்கணும்னா கூட தெலுங்கர்கள் நடத்துற மருத்துவமனையிலையும் தெலுங்கர்கள் நடத்துற மருந்து கூடங்களையும் தான் நம்ம போய் வாங்குறோம். அப்ப பாத்துக்க, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் எக்கானமிய தமிழ்நாட்டுல வைத்திருப்பவர்கள் தெலுங்கர்கள் தானே தவிர தமிழர்கள் இல்ல பார்ப்பனர்கள் இல்ல. பார்ப்பான்னு ஐயோ விடு, அதை இன்னொரு நாள் பேசுவோம் அதை பத்தி. அப்ப நீங்க பாக்குறீங்க, ரியல் எஸ்டேட் போச்சு, என்ன கட்டுமானம், நிலம் எல்லாம் போச்சு. இதுல பஞ்சமர் நிலத்தையும் புடுங்கி வச்சிருக்காங்க. பஞ்சமர் நிலத்தையும் புடுங்கி பறையர்களுக்கும் தேவேந்திர குலவேளாளருக்கும் இன்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட நிலங்களையும் புடுங்கி வச்சிருக்காங்க. வேளாண் விளைநிலம் 500 வருஷங்களுக்கு முன்னாடி புடுங்கிட்டாங்க. கல்வி போச்சு, மருத்துவமனையும் போச்சு. உண்டா இல்லையா நான் சொல்றது? நீங்க போய் பாருங்களேன். அப்ப தமிழ்நாட்டுல தெலுங்கரா நீங்க பிறந்தீங்கன்னா நல்ல வசதியா வாழலாம். ஏன்னா இங்க இருக்கிற அரசாங்கம், இந்த திராவிட அரசாங்கம், அது அதிமுக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதை பேசிட சொல்லுங்க பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருந்து ஒரே ஒருத்தர் இப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அது தமிழர்களுக்கான கட்சி கிடையாது. அனதர் திமுக, அதிமுக அப்படின்றது. சரியா? அப்ப மருத்துவமனை போச்சு, மருந்து போச்சு. சரி, இப்ப அடுத்தது வாங்க, மிக முக்கியமான ஒண்ணு உணவகம். இப்ப இந்த உணவகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐயா மேற்கோள் காட்டியே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் தான் எங்களுக்கு சொன்னார். அவர் யாருன்னா அடையாற ஆனந்த பவன் அப்படின்ற ஒருத்தர், அந்த நிறுவனத்தை நடத்துற ஒரு தெலுங்கர். அந்த ஐயா அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நேர்காணல்ல, ஈவேரா மட்டும் இல்லை அப்படின்னா நாங்க வணிகங்கள் பண்ண முடியாது, இந்த ஹோட்டல் தொலைல இருக்க முடியாது அப்படின்றார். அப்ப எனக்கு என்ன கேள்வினா, அதாவது இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. அதாவது நீங்க அவருக்கு சுதந்திர தினத்தப்ப அவர் தான் சுதந்திரத்துக்காக போராடினான்னு ஒரு பொய்ய சொன்னீங்க. சரி, அவரு சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு ஆங்கிலேயன்ட்ட சொன்ன ஆளு. சரி, அடுத்தது காதலர் தினத்தப்ப கையில ஒரு ரோஸை கொடுத்து உட்கார வச்சிருந்தீங்க. சரி, அதுவும் போகுது அப்படின்னு விடலாம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு அவர் மைனர் அப்படின்னு. ஆனா மூணாவதா உணவகம் நடத்துறப்ப கூட இவர் இல்லைன்னா எனக்கு என்ன புரியலன்னா, அதாவது சாம்பார் வைக்கிறப்ப ஈவேரா அங்கேருந்து இந்த சின்ன வெங்காயத்தை வெட்டி இப்படி தாளிச்சு போட்டா சாம்பார் நல்லா வரும்னு சொன்னாரா? இல்ல. அவருக்கு முதல்ல சாப்பாடே அவர் மனைவி தான். எல்லாம் என்னது பெண்ணியின் அடிமையானாலும் நூல் எழுதிட்டு இவர் பண்ற வேலை என்னன்னா பெண்களை அடிமையா தான் வச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட ஈவேரா சொல்லிதான் உணவகங்கள் நாங்க வளர்த்தோம் அப்படின்னா. இப்ப நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல திருநெல்வேலியை தாண்டி கீழே சில இடங்கள்ல ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கூட்டமா கூடி பேசி நம்ம தமிழ்நாடு முழுக்க உணவகங்கள் ஆரம்பிக்க போனோம். அதுதான் இந்த ஆரியாஸ் நிறுவனம் உணவகங்கள். இப்ப இந்த நிறுவனங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஆரியாஸ் நிறுவனங்கள்ல தெலுங்கர்கள் தான். அவங்க தான் அங்க இருக்கிற எல்லா வேலைகளும் செய்வாங்க. உள்ளார இருக்கிறது அவங்க தான் வேலை செய்வாங்க. வெளியில இருந்து வேலை செய்யறது தான் வரும். ஆனா இந்த நிறுவனங்கள்ல போய் அதிகமா காசு கொடுத்து சாப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா 90% இருக்கிற தமிழர்கள். அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப நீங்க எல்லாமே ஈவேரான்னு சொல்லி, ஜாதி கிடையாதுன்னு சொல்லி, ஜாதி பேர் போடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா ஒண்ணு ஜாதியை வச்சுதானே நீங்க பண்றீங்க. அப்ப எதற்காக ஜாதி பேர் போடாத தமிழன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி, எனக்கு ஜாதி வேண்டாம். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு ஜாதி பேர் போடுறதுலையோ ஜாதி மேலேயோ எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க எதனால அதை சொன்னீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப தமிழர்கள் நாம இவங்க உணவகங்கள்ல போய் சாப்பிடுறோம், தமிழர்கள் நாம இவங்களுக்கு போய் வணிகம் கொடுக்குறோம். இதையெல்லாம் வாங்கிட்டு பெரிய பணக்காரன் ஆயிட்டு ரெட்டியார் மாநாட்டுல போய் நம்மளை மட்டம் தட்டி பேசுவார்கள். இதானே நடக்குது. பேசினாங்களா இல்லையாப்பா? பேசினாங்களா இல்லையா? நான் இங்க இன்னொன்னு சொல்றேன். தமிழர்கள் மரபணு ரீதியா இந்த மாதிரி உணவகங்கள் வச்சு நடத்துறவங்க கிடையாது. ஐயா தோ பரமசிவன் அதை ரொம்ப தெளிவா சொல்லுவார். யாராச்சும் சாப்பாடுன்னு கேட்டா யாருமே காசு வாங்கிக்காம சாப்பாடை கொடுப்பாங்க. அதனாலதான் கிராமங்கள்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை ரொம்ப காலமா இருந்துச்சு. யாராச்சும் சாப்பாடு இல்லாம கிராமத்துல இருந்தாங்கன்னா அவங்க போய் தேடி பார்த்து யாருக்கு சாப்பாடுலயே கொடுத்துட்டு வருவாங்க தமிழர்கள் அப்படின்னு தோ பரமசிவன் தன்னுடைய நூல்கள்ல குறிப்புகளை எழுதியிருக்காங்க. ஆனா இங்க வந்தீங்க, சரி நீங்க உணவகங்கள் வைக்கிறீங்க, உணவகங்கள் வச்சும் நீங்க என்ன சொல்றீங்க, ஈவேரா இல்லை என்றால். அப்ப ஈவேராவோட பிம்பம் உங்களுக்கு எங்க தேவைப்படுதுன்னு புரியுதா? பொருளாதார ரீதியை தமிழனை சுரண்ட வேண்டும் என்றால் அதற்கு ஈவேரா தேவைப்படுகின்றார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, இனிப்பகம் அவங்கதான் வச்சிருக்காங்க. ஏன்ப்பா நான் என்ன கேட்கிறேன், தமிழர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு சின்ன ஒரு உணவகமா ஆரம்பிச்சு தமிழர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இல்ல ஒரு ஆளா ஆரம்பிச்சு அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போலாம்ல. ஏன்பா இப்படி இருக்கீங்க? ஏன்பா நம்மளுக்கு இட்லி வேக வைக்க தெரியாதா? தோசை சுட தெரியாதா? ஏன்பா சாம்பார் வைக்க தெரியாதா? சாதாரணமா இந்த மாதிரி உணவகங்கள் பண்ணலாம்ல. தமிழர்களும் தமிழர்களோட உணவகங்களுக்கு போய் சாப்பிடணுமா இல்லையா? எதுக்குப்பா அவங்களுக்கு போய் காசு கொடுக்கணும்? நான் உணவை உன் கடையில உட்காந்து சாப்பிடுவேன், நீ எனக்கு எதிராகவே எல்லா வேலையும் பண்ணுவேன், உங்களுக்கு நான் எவ்வளவு நல்லது நினைச்சாலும் நைச்சியமா என் கூட பேசி என் கழுத்தை அறுக்கிற, நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும் சொல்லுங்க. இப்ப கர்நாடகா போங்க, கர்நாடகால 10 உணவகங்கள் இருக்குன்னா ஒரு உணவகம் வேற யாராச்சும் வச்சிருப்பாங்க, ஒரு தமிழரோ இல்ல தெலுங்கரோ வச்சிருப்பாங்க, மத்ததெல்லாம் கன்னடரோ வச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான உணவகங்கள் கூட எப்படி தெலுங்கர்கள் கையில போச்சு? இந்த கட்டமைப்பு, இந்த அரசாங்கம், இந்த திமுக, இந்த திராவிட, இந்த ஈவே ராமசாமி நாயக்கர், அவ்வளவுதான்.
அப்ப பாத்துக்கோ, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு. அதிகாரம் போனா கூட பரவாயில்ல, பொருளாதாரத்தையும் நம்ம அவங்க கிட்ட இழந்துட்டோம். அதனாலதான் தமிழர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களா தமிழ்நாட்டில் இல்லை. அதான உண்மை. நீங்க தமிழ்நாட்டுல பெரிய பெரிய செல்வந்தர்கள் யாருன்னு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அப்ப உணவகங்களும் நம்ம கையை விட்டு போச்சு. அடுத்தது நம்ம மிக முக்கியமான ஒண்ணு பார்க்க போறது என்னன்னா திரைத்துறை, சினிமா துறை. நீங்க திரைத்துறைய, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வருகைக்கு முன், உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வருகைக்கு பின்னே பிரிக்கலாம். இதுல உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திராவிட புற்றுநோய் நம்மளுக்கு எல்லாருக்கும் வெளிப்படைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன மிக முக்கியமான ஒரு நெக்ஸஸ் அப்படின்னா, இவங்க ஆந்திரால இருக்கிற தெலுங்கு திரையுலகத்தோடையும் ஆந்திரால இருக்கிற தொழிலதிபர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தமிழர்களை எப்படி மட்டம் தட்டுறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதை பத்தி பேசுவோம். ஆனா இதுல ஒரு சர்க்குலர் எக்கானமி இருக்கு. இப்போ ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், அவர் ஒரு படம் எடுக்கிறார், ஒரு 100 கோடியோ 200 கோடியோ போட்டு எடுக்கிறார். அவர் நடிகருக்கு ஏதோ ஒரு ஊதியம் தர்றார். நடிகர்கள் ஊதியத்தை நடிகர்கள் தான் முடிவு பண்ணணும், நாம முடிவு பண்ணக்கூடாது. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த படத்தை போய் தமிழர்கள் தான் நம்ம அதிகமா பாக்குறோம். நம்ம மொழி நம்ம இதெல்லாம் பாக்குறது கிடையாது. எல்லா படங்கள் யார் நடிச்சாலும் போய் நல்ல படம்னா பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறோம். ஆனா இப்ப இதுல நம்ம ஒண்ணு பண்றோம், என்ன தெரியுமா? நம்மளோட பொருளாதாரத்தை கொண்டு போய் தெரிந்து நமக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தெலுங்கர்களிடம் கொடுக்கிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப சுலபமா ஒரு சான்று தரோம். சமீப காலமாவே உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஆந்திரால இருக்காங்களோ அவங்கள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்பா, சித்தப்பா இந்த மாதிரி கதாபாத்திரங்களை நடிக்கணும். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அக்கா, அம்மா இந்த மாதிரி கதாபாத்திரங்களை நடிக்கணும். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் கதாநாயகனா இருப்பாங்க. அப்ப தமிழர்கள் நாம போய் 90% பேர் திரையரங்கத்துல பாக்குறப்ப இந்த காசு அவங்க கிட்ட போகுது. அவங்க நம்மளை இன்னும் மோசமா கீழ்த்தரமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை தமிழர்கள் டாப் 10 நடிகர்கள்ல தமிழர்கள் இருக்காங்க சொல்லுங்க? 90% தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். எத்தனை நடிகர்கள் தமிழர்கள் இருக்கின்றார்கள் சொல்லுங்க நீங்க. அப்ப இத இவங்க சர்க்குலர் எக்கானமியை கட்டி அமைச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப தெலுங்கு திரையுலகம் இருக்கு. எத்தனை தமிழர்கள் தெலுங்கு திரையுலகத்துல போய் முதன்மை கதாநாயகனா நடிக்க முடியும்? கன்னட திரைப்படத்துல, மலையாள திரைப்படத்துல, பேன் இண்டியா மூவிலேயே அவங்கவுங்க கதாபாத்திரங்கள் தான் எடுத்துப்பாங்களே தவிர முதன்மை அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அந்த மாநிலத்தில் தாய்மொழியை சேர்ந்தவன் தான் பண்ணுவோம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இது வீரியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதை பண்ணது தெலுங்கர்களா இல்ல பார்ப்பனர்களா? சும்மா பதில் சொல்லுங்க எனக்கு. இதை செய்தது தெலுங்கர்களா இல்ல பார்ப்பனர்கள்? அப்ப தெலுங்கர்கள் எவ்வளவு இனவெறியோடு நடந்து கொள்றாங்கன்னு பாருங்க. திமுக அப்படின்ற அந்த கட்சி தமிழ் இனத்தை அழிச்சிருச்சுப்பா. அப்ப நம்மளுக்கு பொருளாதாரமே வராது. திரைப்படங்கள் நம்ம போய் பார்த்தாலும் நம்மளுக்கு காசு வராது. அது தெலுங்கர் யாருக்கோ ஒருத்தவங்க ஊதியமா போகுது. அதானப்பா தமிழ் திரையுலகம். இல்லைன்னா எப்படிப்பா 90% தெலுங்கர்கள் ஆக்கிரமிக்க முடியும்? எப்படி ஆக்கிரமிக்க முடியும்? அப்ப பாத்துக்கோ, இதையெல்லாம் நம்ம பேசுறப்ப நம்மளை இனவெறியர்கள்ன்றாங்க. ஆனா சரியா ஜாதி பார்த்து தங்கள் ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறவங்க ஜாதி வெறியன் இல்லையா? எப்படி பாரு. சரி, அப்ப இதெல்லாம் முடியுது. ஆனா இவன் இவ்வளோ அயோக்கியத்தனமும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கட்டி அமைச்சு சர்க்குலர் எக்கானமி வச்சு தமிழனை காசை புடுங்கி ஒரு சோப்பு, சீப்பு, ஷாம்பு இது கூட அவங்க தான் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? இப்ப இதுல இன்னொன்னு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, அவங்க நாடார்களை கொச்சைப்படுத்துவாங்க. இது ஏன் அர்ஜுன் நான் சொல்றேன்னா, எனக்கு ராஜகோபால அண்ணாச்சியோட அந்த கொலை வழக்கிலே என்னமோ ஒண்ணு தவறாப்பட்டுச்சு. ஏன்னா ராஜகோபால அண்ணாச்சி அந்த இதை வச்சிருந்த சரவணபவனை வச்சிருந்த வரைக்கும் பணம் தமிழர்கள்கிட்ட எப்படியோ ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனா ராஜகோபால அண்ணாச்சியை எப்படியோ ஒண்ணு மாட்டி விட்டுருக்காங்கப்பா. இந்த கொலையில எனக்கு ஏதோ ஐயம் இருக்கு. மாட்டி விட்டு அவரை நீக்கிட்டு இவனுங்க உள்ளார வந்துட்டாங்க. சென்னை முழுக்க அவங்களோட உணவகங்களா மாறிடுச்சு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு திரைப்படத்தை வச்சு சொல்றேன். வசந்தபாலன் அப்படின்ற ஒரு இயக்குனர், இவரை தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர் வசந்தபாலன். இவர் எடுத்த ஒரு படம் அங்காடி தெரு அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துல அண்ணாச்சிகளை, நாடார்களை கொச்சைப்படுத்தி எடுத்திருப்பார். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா இப்படி எடுக்கிறாங்க? தமிழ்நாட்டுல தமிழர்களை ஏன் கொச்சப்படுத்துறாங்க? அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. அது என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு ஆதிக்க ஜாதி வெறி இருக்கின்றது. அது எப்படி நான் சொல்றேன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழன் தன்னை விட தாழ்ந்தவன், தெலுங்கர்கள் உயர்ந்தவர்கள். அப்ப தெலுங்கர்கள் நாம இவனை அடிமை சேர்ந்து ஆட்சி செஞ்சப்ப இந்த அடிமைகள் காசு சம்பாரிச்சு அவங்கள ஏத்துக்க முடியல. இப்ப இதுல தமிழ் சமூகத்திலேயே மிக அதிகமாக பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரே ஒரு கூட்டம் அப்படின்னா, சமூகம் அப்படின்னா அது அண்ணாச்சிகள், நாடார்கள் தான். ரொம்ப முக்கியமா இல்லாரே எல்லோரும் எல்லுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு குறள் என்ன சொன்னுச்சோ, என்ன தெரியுமா அந்த குறளுக்கான பொருள்? அதாவது காசே இல்லைன்னா உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம், ஆனா உங்ககிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா உன்னை எல்லாரும் மதிக்கிற மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி தமிழ் இனத்திற்கு வழிகாட்டுபவர்கள் அண்ணாச்சிகள்.
நம்ம இந்த மோஸ்ட் பில்லியனஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல அண்ணாச்சிகள் நம்ம சிவநாடார் தான் இருக்காரு. அப்ப சிவநாடார் அதுல இருக்குது, நம்மளுக்கு பெருமையா இருக்கு. சென்னைக்கு வரப்ப சென்னையில அண்ணாச்சிகள் கடையில போய் நம்ம சாப்பிட்றப்போ அவங்களோட வணிகம் பண்றப்ப நம்மளுக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்கள் தமிழர்கள் அப்படின்னு. சென்னையில தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பவர்கள் நாடார்கள். அப்ப அந்த நாடார்களை கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அங்காடி தெரு அப்படின்ற ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு. இப்ப ஏன் வசந்தபாலன் நான் தெலுங்கர்னு சொல்றேன்னா, வசந்தபாலன் எடுத்த முதல் படங்கள்ல இருந்து அவர் எடுத்த 98% படங்கள் தெலுங்கர்கள் தான் கதாநாயகர்கள். இது தமிழ்நாட்டுல ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது, அதான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எடுத்த ஒரே ஒரு படம், அதுல வந்து ஒரு இசையமைப்பாளர் தம்பி நடிச்சிருந்தாரு. அவர் அண்ணன் கூட, சீமான் அண்ணன் கூட நெருக்கமா இருக்கிறதுனால அவரை கூட்டு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. அப்ப நீங்க பாத்துக்கணும், அதாவது நம்ம கிட்ட வந்து ஜாதி வெறி, தமிழன் கல்வி இல்ல, தமிழன் ஒரு காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் தங்கள் ஆட்களை அவர்கள் வைத்து விடுகின்றனர். இந்த அங்காடி தெரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி இவங்க திட்டமிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இப்ப உட்காந்து பாக்குறப்ப புரியுது. இப்ப வசந்தபாலனோட குருவா இருக்கிற ஐயா சங்கர் அவர்களும் இந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. ஆனா ஐயா சங்கர் அவர்கள் வந்து முதல் படம் எடுக்கிறப்ப ஐயா சரத்குமாரை வந்து கதாநாயகனா போகணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது நடக்கல. ஆனா யாரோ ஒருத்தவங்க ஐயா சங்கர் திரைத்துறைக்கு வந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சதுக்கும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, தெலுங்கர்களுக்கு தான் வாய்ப்பு தரணும் அப்படின்னு. ஏன்னா பொருளாதாரம் நம்ம போய் படம் பாக்குறோம், நம்ம படம் பார்த்தோம்னா அவங்க காசை கொடுத்து பாக்குறப்ப அந்த காசை எடுத்து தெலுங்கர்கள் பணக்காரன் ஆயிடலாம், அதானே? அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஆபத்தா இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க உடனே சொல்லலாம், அர்ஜுன் நீங்க ஒரு பெரிய இனவெறியர் அப்படின்னு. இல்லைங்க, நான் நிஜமால இனவெறியன் இல்லை. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சான்று மட்டும் தரேன், இதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. அதாவது எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கடை ஒண்ணு இருக்கு. எங்க வீட்டுல கூட்டு போயிட்டாங்க அந்த கடைக்கு. அந்த கடையை வச்சிருக்கிற குஜராத்தி, சரிங்க. அந்த ஐயா ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க, சரிங்களா. முதல் தடவை கடைக்கு போனோம், ஒரு பொருள் எங்க வீட்டுல பிடிச்சிருச்சு வாங்கணும்னா, சரி நான் வந்து என்னோட கடன் அட்டை கிரெடிட் கார்டை கொடுத்தேன். அவர் சொன்னாரு, இல்லைங்க கடன் அட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க காசா கொடுங்க அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், நேரம் ஆயிடுச்சு, வங்கிகள்லாம் மூடி இருந்துச்சு, என்னால போய் பணம் எடுக்க முடியும். ஐயா என்னால இப்ப வாங்க முடியாது, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், வங்கிகள்ல பணம் எடுத்துட்டு வந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்க எல்லாம் ஜிபே வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி ஜெல்லு நீங்க ஒண்ணு இருக்கும், ஜெல்லுல பணம் அனுப்புங்க. நான் ஜெல்லில் அனுப்பிச்சாலும் என்னால பாதி தான் அனுப்ப முடியும், இன்னொரு பாதி அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்க வந்து முதல் தடவை அவங்களை இணைக்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. இப்ப 2000 ஒரு கொடுக்கணும்னா 1000 தான் என்னால ஒரு நாள் அனுப்ப முடியும், அடுத்த நாள் தான் 1000 அனுப்ப முடியும். நான் என்ன சொன்னேன், ஐயா எனக்கு இந்த பொருள் வேணாம், நான் முழு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த ஐயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னா. எனக்கு என்னடானா பயம். ஏன்னா போற வழியில எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, 6 மாசம் நான் ஏதோ மருத்துவமனையில ஏதோ ஒண்ணு இருக்க, யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த ஐயாவுக்கு யார் காசை கொடுப்பா? எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாயிடுச்சு. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேண்டான்றோம். ஐயா வேணாங்கய்யா, என்னால எனக்கு வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு உடனே அந்த ஐயா சொன்னாங்க, சரிங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க எழுதுனாங்க. ஒரு ரசீது கொடுத்து, இன்னைக்கு நீங்க பாதி கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு நீங்க பாதி கொடுப்பீங்க, நான் இதை எழுதி தரேன், இந்த ரசீதை வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னா நான் பாதி பணம் என்ன இதுல பணம் அவருக்கு வந்து மாற்றி விட்டுட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இரவு 12:05 அப்ப வந்து திரும்ப மீதி பணத்தை கொடுத்துடலாம் ஏஞ்சி அந்த பணத்தை அனுப்பிச்சுட்டு தான் எனக்கு நிம்மதி ஆச்சு. அவர்கிட்ட சொல்லிட்டு, ஐயா அந்த பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப அடுத்த வாட்டி நான் அந்த ஐயாவை பார்க்க போனேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எதுக்காக என்ன நீங்க நம்புனீங்க? இந்த கேள்வியை நான் வச்சேன். இப்படி அவர் நல்லா தமிழ் பேசுவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இதனால என்ன தம்பி, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வரீங்க, இந்தியர்கள் நீங்க எல்லாம் தமிழர்கள், உங்களை நம்பாம நான் எப்படி தம்பி போவோம் அப்படின்னா. எனக்கு அப்பதான் ஒண்ணு மனசுல பட்டுச்சு. அடிப்படையா இந்த மனித இனம் வந்து இந்த உலகத்துல விழுறப்ப என்ன மொழி, என்ன இனம், அது என்ன ஜாதி, என்ன மதம், அதெல்லாம் பார்க்காம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு நம்பிக்கைக்கூட ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்பிக்கைன்ற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டுல இந்த நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ விடாம பண்ணிடுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும், இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும், இந்த ஜாதி வெறி இனவெறி கூட்டம் இருக்கிற வரைக்கும் தமிழனால நிம்மதியா வாழ முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுது, நான் வந்து எல்லாத்தையும் போய் மணியம் பண்றவன் தான். ஆனா இவங்க கிட்ட பண்ணக்கூடாது. திருட்டு பய பிள்ளைங்கப்பா, அவங்க திருட்டு பய பிள்ளைங்கப்பா, நம்மளை கொன்னுடுவாங்க. நான் உங்களுக்கு என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. நீங்க பாருங்க, இங்க ரிட்டையர் நடிகர் ஒருத்தர் வர்றல, அவர் எப்படி இவ்வளவு காசு சம்பாதிச்சாரு? அவர் ஒரு மென்பொருள் நிறுவனம் வச்சிருந்தாரு. அந்த மென்பொருள் நிறுவனம் எங்க இருந்து ஒப்பந்தம் வந்துச்சு? தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துச்சு. தெலுங்கர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழனோட வரி பணத்தை எடுத்து கொடுக்கும். அவர் வேலை செய்யறாரு செய்யலாம், அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இப்ப இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ராம்கின்னு ஆந்திரால இருந்து வந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அப்ப தமிழனோட வரி பணம் ஆந்திரால இருக்கிற தெலுங்கர்களுக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலைப்பார். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன், இது சரியா? இது முறையா? தமிழ்நாட்டுல தமிழனுக்கு முக்கியத்துவம் தராம தெலுங்கர்களை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் வச்சு தமிழர்களோட பொருளாதாரத்தை புடுங்கி அவங்க கிட்ட கொடுக்கறது சரியா? சரின்னு சொல்றவங்கன்னா யார்? உங்க முகத்தை நான் பார்க்கணும். நான் இந்திய தேசியத்தை ஆட்சி செய்கின்ற பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முறையா மோடிகிட்டே கேட்கிறேனே, நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி இந்தியாண்ட நாடு இப்ப சுதந்திரத்தை கொண்டாடுனுச்சு, நான் சுதந்திரத்தை கொண்டாடல. ஏன் தெரியுமா? நான் ஒரு அடிமையான தெரியும், இந்தியன் தானா,
தமிழன் தான் ஆனா அதுக்கு முன்னாடி, ஆனா தமிழனா நான் இன்னும் அடிமையா இருக்கேன் தெலுங்கர்களுக்கு கீழே. நீங்க யாராச்சும் ஒரு நாள் அடிமையா இருந்து பாருங்க உங்களுக்கு கீழே. இப்ப பாத்துக்க எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை பாரு. அப்ப நாம ரொம்ப விழிப்புணர்வு அடைய வேண்டும். இதுக்கு மேலே இதெல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கூடிய விரைவில், நீங்க பாக்குறீங்க திருவண்ணாமலையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சானா இல்லையா, புனிங்கிருக்காங்களா இல்லையா, அதுக்கு தெலுங்கு திரையுலகம் உதவுதா இல்லையா? அப்ப இவங்களோட பேராசைக்கு அளவே இல்லப்பா. இவங்க பேராசை பிடிச்ச இந்த கிரீட் ஹஸ் டேக்கன் ஓவர் தமிழ்நாடு. தமிழ்நாடுன்ற ஒரு இடம் அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட விட்டோம்னா. இந்த புற்றுநோய் பரவி தமிழ்நாட்டை நாசம் செய்து விடும். அது இந்தியான்ற நாட்டையும் அழிச்சு விடும். இந்திய தேசியவாதிகள் ரொம்ப முக்கியமா இதை கூர்ந்து கவனியுங்கள். தமிழ்நாடு அழிஞ்சிச்சுன்னா அது இந்தியாவின் அழிவுக்கு ஆரம்பம். தமிழ்நாடு நல்லா இருந்துச்சுன்னா அது இந்தியாவின் மிக பெருமை மிகுந்த ஒரு நாட்டிற்கு வளம் சேர்க்கும், அது பலத்தை தரும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த புற்றுநோய் இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா அவங்க எங்களை காலி பண்ணிடுவானுங்க. நீங்க பாத்துங்க, நாங்க அவங்களோட மோதுறோம். நீங்க வெளியில இருந்து வேடிக்கை பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும். நன்றி.